ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது சுகுர் கேமிங் அண்ட் நான் தான் உங்கள் ஹர்ஷத். இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோன்னா ஐஸ். இது வந்து ஒரு ஹாரர் கேம். இது வந்து ப்ளே ஸ்டோர் மொபைல்லே இருக்குது. ப்ளே ஸ்டோர்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா ஒரு பேய், அந்த பேய் தான் அதில் இருக்கும். நம்ம ஒரு மேன்ஷன் மாதிரி ஒரு இடத்துல இருப்போம். வந்து அது காடுங்களா ஒரு மணி பேகும் கீழே ஒரு ஐஸ் இருக்குங்களா, அந்த நம்ம 20 கலெக்ட் பண்ணுவோம். அந்த மணி பேக் வந்து நம்ம 20 கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஐஸும் நம்ம கலெக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒன்று கலெக்ட் பண்ணிட்டோம், 2 கலெக்ட் பண்ணிட்டோம். அந்த ஐஸ் வந்து எதுக்குன்னா, ஐஸை இப்போ கலெக்ட் பண்ணி இப்போ அந்த பேய் எங்கே இருக்குது அந்தமாரி வரதை பார்க்கலாம். அதில் அதுக்காக தான் அந்த ஐஸை அதெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம 3 மூட்டை கண்டுபிடிச்சிட்டோம். சரிவா, சரி, இங்கே ஒரு கன்று கிடச்சிருக்கு. இந்த ரூம்குள்ளே போவோம். அங்கே ஒரு ஐஸ் இருக்குது, அதை பார்த்துருக்கோம். இப்போ நம்ம எடுக்க ஒன்று ஒன்றா கலெக்ட் ஆகிட்டே இருக்குங்களா. இதுமாதிரி கலெக்ட் ஆகி நம்ம பேய் எங்கே இருக்குதுன்னு நம்ம எமர்ஜென்சியாக இப்போ பேய் வர்றது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, இந்த இடமே ஒரு மாதிரி லைட்டெல்லாம் ஆன் ஆகி ஆஃப் ஆகும். அது மாதிரி ஒரு மாதிரி பிளிங்க் ஆகும். இடமே ஒரு மாதிரி ஆடுற மாதிரி இருக்குது, எக்ஸ்பேக் அந்த மாதிரி. அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கும். சரி, நம்ம 4 மூட்டை இப்போ ஒரு நம்பர் கிடச்சிது பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர்லாம் கலெக்ட் பண்ணி மொத்தம் இதில் 3 ஃப்ளோர் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு காம்பினேஷன் அப்படின்னு போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அது எடுக்கிறதுக்குலாம் இப்போ கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணலாம். அதுக்கு பதிலாக இது நம்பரில் நம்ம எடுத்து போயிடலாம். பேய் வந்துருச்சுன்னு நினைக்கிறது நம்ம ஃப்ளோரில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பொறுமையாகவே போவோம், அவசரம் எதுவும் இல்லை. வெளில போயிட்டோன்னா ஃபஸ்ட்லேருந்து கிராணி மாரியெல்லாம் வர முடியாது. Day 1 Day 2 அந்த மாதிரிலாம் ஒரு வாட்டி தான் ஆயிடும். செத்துட்டோம்லாம் மொத்தமும் போயிடும். ஃபஸ்ட்லேருந்து தான் அடுத்து வரணும். நம்ம கொஞ்சம் உள்ளே இருப்போம், உடையிலே நிற்கல தான் கண்டுபிடி. சரி, நம்ம விளாட கல்லால் பார்ப்போம். அது கிரவுண்ட் ஃப்ளோரில் போயிட்டுருக்குது. இந்த மாதிரி பார்க்குறதுக்காக தான், இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது கல். ஒரு வழி பேக்கும் இருக்குது, ஒரு ஐ இருக்குது. ஃபஸ்ட் ஐ எடுத்துகிட்டு வழி பேக் எடுத்துப்போம். ஒரு ரூம் இருக்குது, இதுக்குள்ளே போய் ஒரு ஐஸ் இருக்குது, எடுத்துக்கலாம். 3 கலெக்ட் பண்ணிருக்கோம். 6 மூட்டையும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளுக்கு தேவைப்படும் போது அந்த கண்ணுங்க யூஸ் பண்ணலாம். விறகு இதில் போகுது, இந்த ரூமுக்குள்ளே போயிடலாம். ஒரு ஐஸ் இருக்குது. 4 கலெக்ட் பண்ணிட்டோம். மூட்டையும் கலெக்ட் பண்ணிட்டோம். மொத்தம் அந்த நம்பர்ஸ் வந்து நம்ம 4 கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம், 4 கலெக்ட் பண்ணணும். பிளிங்க் ஆகுது, பேயெல்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, டிவி வேறு என்ன இப்படி ஓடி பயன்படுது. செகண்ட் ஃப்ளோர் இருக்குங்க, இதான் செகண்ட் ஃப்ளோர், பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஐ திங்க் கீழே தான் வருதுன்னு நினைக்கிறேன், தெரியல. அப்போ ஆமாங்க, பிளிங்க் ஆகுது. ஐ திங்க் அது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போயிருக்குமா போகலன்னு லைட்டு, ஆனால் எதுவுமே ரூமில் இல்லை. ஆனால் பிளிங்க் ஆகி இது பார்க்க ஈடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் நம்மளுக்கு பார்த்தா. இப்போ நம்ம ரூமை விட்டு வெளில போகும்போது பாருங்கள், வெளியில் வந்து ஒரு டோர் மாதிரி இருக்கும், ஒயிட் கலரில். அந்த டோர் தான் நம்ம எக்ஸிட் பண்ண போகிற டோரு. பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு எங்கேன்னு தெரியாமல் அது ஒரு ஸ்ட்ரெயிட்டாக அதான். சரி, கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். கண்ணு யூஸ் பண்ணுவோம். செகண்ட் ஃப்ளோர் போயிடுச்சுங்க. சரி, நம்ம போகலாம். கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிடலாம் கைஸ். நம்ம அது ஒரு கண்ணு இருக்குது, எடுத்துகிட்டு பட்டுட்டு போயிடுவோம். நம்மளுக்கு இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது கைஸ். இப்போ என்னதுன்னா, அங்கே பார்த்தீங்களா மேலே அங்கே செகண்ட் சொல்லிட்டு இருக்குது, அது வந்து ரன்னிங். இப்போ பேய் நம்ம கிட்டக்க வந்துச்சுன்னா அது கொடுத்தா நம்மளால கொஞ்சம் ஸ்பீடாக வர முடியும். ஆனால் 10 செகண்ட்ஸ்க்கு மட்டும் தான். திரும்பி அது வந்து வரதுக்காக 1 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ மேலே செகண்ட்ஸ் ஓடிட்டுருக்கு, நீங்களே பார்த்தா தெரியும். 9 கலெக்ட் பண்ணிட்டோம், 11 தான், 10 கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு ஒரு ரூம் தெரியுதா, அந்த ரூம் பேர் தான் பேஸ்மெண்ட் ரூம்வாங்க. அதுக்கு நம்ம பேஸ்மெண்ட் கீ வேறு கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஃப்ளோரில் இருக்குதா, அதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த சைடில் வச்சு எங்கேயாச்சும் 12 மூட்டை கிட்டே கண்டுபிடிச்சிட்டோம். இது ஒரு கண்ணும் இருக்குது, அதையும் கலெக்ட் பண்ணிவிட்டு பேய் வருதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம், பிளிங்க் ஆகுது, முன்னாடி திடீர்னு வந்துட்டு போகுது. ரூம்குள்ளே வரலாம். 14 இது கலெக்ட் பண்ணிட்டோம். இங்கே தான் வருதுன்னு நினைக்கிறேன். வாங்க ஒரு வாட்டி அது பேய் மூஞ்சை பார்த்துப்போமா, ஒரு டைம் பார்ப்போம். ஒரு கண்ணு இருக்குது, இங்கே தான் வந்தால் நல்லாயிருக்கும். வருதுன்னு நினைக்கிறேன் கைஸ். அது வரும்போது ரொம்ப கிட்டே இருந்துச்சுன்னா மேலே ரன்னுன்னு காட்டுவோம். இப்போ காட்டுது பார்த்தீங்களா, அதோ வருது பாருங்கள். ஓடிடலாம், இவ்வளோ ஓடிடலாம். பாடி எவ்வளோ கிட்டக்க வந்துட்டு போகுது. அதுவும் கிராணி மாதிரி ஒன்று கைஸ். இதில் நம்மளுக்கு 2 கேமில் கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகமாகவே இருக்குதான். இந்த ரன்னிங் ஒரு ஸ்பீடாக ஓடுறது அதுமாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல், நம்மளுக்கு வந்து இப்போ கிராணியில் அந்தமாரி கேம்லலாம் பார்த்தீங்கன்னா, கிராணி ஈவில் அந்தமாரி கேமில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ரூமில் இருக்கோம், அதுங்க பார்த்துட்டாங்கன்னா, அவங்க அந்த பேய்ங்கெல்லாம் பார்த்துட்டாலும் ரூம்குள்ளே வந்து நம்மளை அட்டாக் பண்ண வருவாங்க. ஆனால் இந்த பேய் வந்து அந்தமாரி கிடையாது.
அதனால் அப்படி வந்துச்சு ஓடு ஓடு ஓடு. பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ரன் இது கொடுத்துருக்காங்க, அந்த ரன்னிங் இது. ஐ திங்க் அது நம்மளை பின்னாடி தான் துரத்திட்டு வருதுன்னு நினைக்கிறேன். சத்தம் ஒன்றும் குறையலை. ரன்னு தான் காட்டுது, வருதான்னு பார்த்து போயிருக்கோ. அதில் இந்த சைடில் வருதா அந்த சைடில் வருதான்னு தெரியலையே. அதோ வருதுங்க. ஒன்றும் 5 மூட்டை தான். செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு போய் எதுக்கும் பார்ப்போம். இப்போ சருன்னு என்ன பண்ணிடலாம், வரட்டேனிங்களா போய் இப்போ நம்ம லெஃப்ட் எடுத்தால் ஸ்ட்ரைட்டாக படிக்கிட்டு வந்துடும். மேலே ஏறிட்டு போயிடுவோம். மேலே ஏறி செகண்ட் ஃப்ளோருக்கு போயிடுவோம். ரன்னு தான் காட்டிகிட்டு இருக்குது. இன்னும் ரொம்ப பக்கத்தில் வந்துச்சு நினைக்கிறேன். செகண்ட் ஃப்ளோருக்கு போகலாம், பட் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு ஒழிஞ்சிக்கலாம். எங்கே வருதுன்னு தெரில. சரி, ஐஸ் யூஸ் பண்ணி பார்ப்போம். வந்துருச்சுங்க. திரும்பி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தான் கைஸ் போயிருக்கு. அப்போ நமக்கு கவலை இல்லை. நம்ம பொறுமையாக எதுக்கோ இன்னொரு வாட்டி ஐஸ் யூஸ் பண்ணி பார்ப்போம். கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. ஓகே கைஸ், அது இப்போதைக்கு வேறு மாதிரி தெரியல. நமக்கு இதான் சான்ஸ். நம்ம இங்கே வெயிட் பண்ணி திரும்பி அது செகண்ட் ஃப்ளோருக்கு போயிட போகுது. மேலே போடுருவோம் சார். நமக்கு ஒரு கன்று கிடச்சிருக்கு. ஓகே, வச்சுப்போம் 4. இந்த மாதிரி இப்போ அதாவது முக்கியமாக நம்மளால் எல்லா ட்ராவு அந்த மாரிக்கெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒரு பிளிங்க் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த டாய்லெட்டோட மூடி கூட ஒரு மாதிரி பிளிங்க் ஆச்சு. இப்போ இருங்களேன், இப்போ இந்த ரூம்லேயே அது பார்த்தீங்களா, இப்போ அந்த ட்ராவை மட்டும் தான் திறக்க முடியுது. ஏன்னா அது பிளிங்க் ஆச்சு ஒரு மாதிரி. இப்போ இது மட்டும் தான் திறக்க முடியும். இப்போ அங்கே ஒரு பிரிண்டிங் மிஷின் மாரி இருக்குல்ல, அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அது நம்மளுக்கு ஒரு இது கொடுக்கும். எப்படி சொல்கிறது, அது நம்மளுக்கு ஒரு ஐஸ் கொடுக்கும் பிரிண்ட் அவுட் எடுத்து. அது நம்மளுக்கு கொஞ்சம் யூஸேஜாக இருக்கும். வந்துடுச்சு. எடுத்துப்போம். 5 கலெக்ட் பண்ணிட்டோம். இன்னும் 4 மூட்டை தான் கண்டுபிடிச்சா. ஓகே, இந்த டெலிஃபோன் வேறு என்னன்னு தெரில எதுக்கு வச்சுருப்பாங்கன்ட்டு. 17 கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் 3 தாங்க. கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாக போயிடலாம். இது வேறு இங்கேயே சுற்றிட்டு இருக்கா, எங்கே போனானே தெரியல. பார்ப்போம். எதுக்கும் வெளில போய் கரெக்டாக உள்ளே பக்காகி வந்துட போகிறா. சரி, கண்ணு யூஸ் பண்ணி பார்ப்போம் எங்கே இருக்குன்ட்டு. கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டுருக்காங்க. நல்லது தான். இப்போ வெளில போகலாம். இப்போ இங்கே ஒரு ரூம் இருக்குது. இங்கே ரூமில் பார்த்தீங்களா ஒரு மாதிரி பிளிங்க் ஆகுது. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். இங்கே சூப்பர் கைஸ். இன்னும் ஒரே ஒரு கலெக்ட் பண்ணிட்டா போதும். நம்ம 3 நம்பர்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கோம். ஒன்று தான். அப்பா கலெக்ட் பண்ணியாச்சு. ஃபைண்ட் த எக்ஸிட் அண்ட் எஸ்கேப். மேலே பார்த்தீங்களா, அந்த மூட்டை இருந்த இடத்துல வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போலாம் நம்மளால் மூட்டை எதுவுமே கலெக்ட் பண்ண முடியாது. 20 மட்டும் தான் லிமிட் கொடுத்துருக்காங்க. வேணால் பாருங்களேன், நான் டச் பண்ணி தான் இருக்கிறேன். இதுக்கு மேலே நம்மளால் இருக்க முடியாது. நம்மளும் கரெக்டாக பார்த்து பொறுமையாக போகணுங்க. மாட்டிக்கிட்டோம், கதை முடிஞ்சுது. கடைசி வழக்கம் வந்துட்டோம். பார்த்து போயிடலாம். கீழே தான் இருக்கான்னு நினைக்கிறாங்க. ஓமை கார்டு 2 கருத்து ஓடும். அடி ஜஸ்ட்டில் தப்பிச்சிட்டோம் கைஸ். எப்படியோ இந்த கேம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு காயின்ஸ் தருவாங்க பாருங்கள். காயின்ஸ் தராங்களா, இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி சாப்டர் 2 சாப்டர் 3 அந்தமாதிரி போயிட்டே இருக்கலாம். இதோட அடுத்த சாப்டர் வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க.